அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அதுல பயப்படுறாங்க உள்ளுக்குள்ள. ஷீ இஸ் ஆல்சோ ஜிட்ரி. தீபாவளியில அலி இருக்கான், ரம்ஜான்ல ராம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா அஸ்ஸாம்ல ஒன்றும் பெரிய சேலஞ்ச் காங்கிரஸால மவுண்ட் பண்ணணும்னு தோணலை எனக்கு. ஒரு நல்ல ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சசி கபூருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. பட் அவர் ராகுல் காந்தி கிட்ட சேர்க்க மாட்டார். அது உத்தரப்பிரதேசம், உத்தராகண்டு, பஞ்சாப், கோவா, மணிப்பூர், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்டேட்ஸ். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. 5 மாநில தேர்தல் குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மற்ற 4 மாநிலங்களையும் எந்த திசையில போறது? மேற்கு வங்காளத்துல இப்ப கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்கு? ஏன்னா ஆர்எஸ்எஸ் அங்க பிஜேபியோட வெற்றி வாய்ப்பை ரொம்ப அதிகரிச்சுட்டு தான் ஒரு தகவல் வருது. அதை பத்தி எங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியுமா சார்? சிவா சார், இது மேற்கு வங்காளத்தில் பாருங்க, 15 ஆண்டு காலமாக அங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. 2011லேருந்து மம்தாவோட ஆட்சி. அதுக்கு முன்பு 30 ஆண்டு காலம் இடதுசாரி கட்சிகளோட ஆட்சி. பெங்காலோட நிலைமை பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலைமை, வேலை வாய்ப்பு நிலைமை, வேளாண்மை நிலைமை கூட பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே போகிறது. மமதா இதுவரையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2-3 இதை வச்சு ஓட்டியிருக்காங்க. என்ன? அவங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள்ல நிறைய பணம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. மகளிர்களுக்காக, மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் கொடுத்துட்டே வர்றாங்க. அவங்க இன்னும் அள்ளி கொடுப்பாங்க. அதுதான் புதுசே வழியே. அவங்கள்ட்ட வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நகை பைசா இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கு வங்காளத்துக்கு போக மாட்டேங்குது. அவங்க திருப்பி பழைய ஃபார்முலா என்ன? இந்த தன்னோட மக்கள் நல திட்டம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். 2வது, அவங்க முழுக்க டிபெண்ட் பண்றது மேற்கு வங்காளத்தில் 30% முஸ்லீம் ஓட்டு இருக்கு. 30. அந்த 30 இது அவங்களுக்கு சொலையா வந்துருச்சுன்னா பாக்கி அதுக்கு மேல 15-20 தான் தேவை. ஏன்னா எப்போதுமே அவங்க 45-48% ஓட்டு எடுத்துடுறாங்க. பட் இந்த தடவை பிரச்சனை எங்க வருது கேட்டீங்கன்னா, இந்த தடவை காங்கிரஸ் தனித்து போட்டியிடுறது, இடதுசாரி கட்சிகள் போட்டியிடுறாங்க. முஸ்லீம் ஓட்டுலயே கொஞ்சம் டிவிஷன் இருக்குமோன்னு சந்தேகம் வருது. அவங்க கட்சியில இருந்தவங்க ஹுமாயூன் கபீர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. போன தேர்தலில் கூட இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட்னு ஒரு இஸ்லாமிக் ஒரு ஒரு இவர் கிளரிக் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அண்ட் இதுல என்ன மம்தாக்கு என்ன உள்ள பயம் வந்திருக்குன்னா, இந்த எஸ்ஐஆர் நடந்தது பார்த்தீங்களா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதுல எலக்ட்ரல் ரோல்ஸ்ல கொஞ்சம் நிறைய இதாயிடுச்சு, கிளீனப். நம்ம கிளீனப் சொல்லுவோம், மமதா அதை இருக்கிற பேரெல்லாம் வெட்டிட்டாங்கிறாங்க. அது மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வரையில் போச்சு. இவங்களே போய் அப்பியர் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் இவங்க சொன்னதை எடுத்துக்கல. எஸ்ஐஆர் ஹஸ் கண்டினியூட். அதை தவிர்த்து இன்னும் சில பேர் வெட்டுப்பட்ட பேர்களெல்லாம் கொல்கத்தா ஹைகோர்ட்டை சொல்லி ஓரொரு தொகுதியிலையும் ஒரு ட்ரைபியூனல் செட்டப் பண்ணியிருக்காங்க, ஜுடிஷியல் ஆஃபீஸர் சப்போர்ட். அப்பப்போ பேர் ஆட் போயிட்டே இருக்கும். ஃபைனல் வரல எலக்ட்ரல் லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செத்தவங்க பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெட்டிப்பட்டு இங்கே தான் மமதாக்கு உதைக்குது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், மேற்கு வங்காளத்தில் இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, அதுக்கு பிறகு மமதா ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த போலி ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க முடியாதபடி ஒரு சயின்டிஃபிக் ஸ்டைலில் நடக்கிறது. ஆனால் இதில் இந்த எஸ்ஐஆர் இவ்வளோ இன்டென்சிவாக போனது மம்தாக்கு ஒரு ஜர்க்கு கொடுத்துருக்கு. அடுத்த சொந்த தொகுதியான பவானிபூர், அது கல்கத்தாலே இருக்குது. கல்கத்தா மாநகரத்திலே இருக்கிறது பவானிபூருங்கிறது, சவுத் கல்கட்டா. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல 47,000 ஓட்டு வெட்டப்பட்டு. இதுல இவங்களுக்கு என்ன பயமா இருக்கு மமதாக்கு, அந்த வெட்டப்பட்ட பெயர்களும் தன் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. 72 தொகுதிகள் இருக்கிறது மேற்கு வங்காளத்தில். எங்க வெட்டப்பட்ட பெயர்களும் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. பல இடங்கள்ல சேம், பல இடம் குறைச்சிருக்கு. அதே மாதிரி பிஜேபி ஜெயிச்ச 77 இடங்கள்ல 42 இடங்கள்ல இந்த விக்டரி மார்ஜினோட
டிலிஷன் இஸ் மோர். இவங்களுக்கு பிரச்சனை. ஆனா மமதா பயப்படுறது என்னன்னா, இதெல்லாம் நம்மள எங்கேயாவது அடிச்சிருமோன்னு பயம். அதனால பாருங்க, போன தடவை 2012 மேல தொகுதி ஜெயிச்சாங்க, 200 ஓட்டு மேல ஜெயிச்சாங்க. அங்க 294 தொகுதிகள் இருக்குது, ஆல்மோஸ்ட் 300 அசம்பிளி சீட்ஸ். வெரி வெரி பாப்புலர் ஸ்டேட், மக்கள் நிறைந்த மாநிலம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அதுல பயப்படுறாங்க உள்ளுக்குள்ள. ஷீ இஸ் ஆல்சோ ஜிட்ரி, கான்ஃபிடன்ஸ் இல்லை, எங்க குறைஞ்சிருமோ. ஏன்னா அவங்களுக்கு மெயினா நம்பர் தான் இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு. அதுல ஏதாவது குறைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. திஸ் இஸ் த ரியல் ஸ்டோரி ஆஃப் மேற்கு வங்காளம். ஸோ திருப்பி அதே கேள்வி வருது, அப்ப என்ன மமதா இந்த ஆட்சி போயிடுமா? என்ன கேட்டீங்கன்னா 212 எவ்வளவு அவங்களோட சருக போறது தான். ஏன்னா திருப்பி 212 மீண்டும் ஜெயிப்பாங்கன்னு கான்பிடன்ஸ் உள்ள கிடையாது. அதனால அவங்க பாருங்க என்னெல்லாமோ பேசுறாங்க. இப்ப ஈதுக்காக, ஈது திருவிழாக்கு அங்க பெண் பண்ணி அவங்க அந்த அபிஷேக் பானர்ஜி கூட என்ன சொல்றாரு, இதுல தீபாவளியில அலி இருக்கான், ரம்ஜான்ல ராம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, அதாவது நல்லாட்சிங்கிற பேர்ல அங்க ஒன்றும் பெருசா இல்லை. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, மக்கள் நல திட்டங்கள் ஓடிட்டு இருக்கு, பர்டிகுலர்லி விமன் ஓட்டர்ஸ். ஆனா அங்க மெயின் கன்சன்ட்ரேஷன் என்ன, விமன் செக்யூரிட்டி, யங் ஓட்டர்ஸ், யங் கேர்ள்ஸ் அண்ட் விமன். அவங்களுக்கெல்லாம் என்னன்னா இது பாதுகாப்பு இல்லைன்னு. இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல பல பாலியல் தொல்லைகள், கொலைகள் நடந்திருக்கும் இருக்கும் காலத்துல. தமிழ்நாட்டிலே அதே தான். இதுல சந்தேஷ் கலி இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி கட்சிக்காரர்கள் சந்தேஷ் கலிங்கிற கிராமத்துல எத்தனை பாலியல் தொல்லை கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த விக்டிம்ஸ் பிஜேபி கேண்டிடேட்டா போடுறாங்க அவங்கள. அது ஒரு பக்கம். இன்னொன்று அவங்களுக்கு இந்த எத்தனை நேர்காணல்லாம் நம்ம பார்க்குறோம், எங்க யங் விமென்லாம் திருப்பி இதான் சொல்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஸோ விமன் ஓட்டர்ஸ் எப்போதும் மம்தாக்கு போடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சிவகுமார் சார், முன்ன தேர்தல்களில் செய்த தவிர இந்த தடவை பிஜேபி செய்யலை. என்னன்னா, ஏன்னா மமதா என்ன பண்ணுவாங்க, இவங்க பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஸ் கடுமையாக அவங்கள தாக்கும்போது அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு தன்னை விக்டிமா காமிப்பாங்க. இந்த தடவை பாருங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, மமதாவை யாரும் பர்சனலாக ஒன்றும் சொல்ல வேண்டாம், திரிணாமுல் ஆட்சியை பற்றி பேசுவோம், திரிணாமுல் ஆட்சியில் நடந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்த நல்லது கெட்டது எடுத்து பேசுவோம், மக்களோட இந்த பாயிண்ட்டை சொன்னால் லெட் தம் டிசைட். போன தடவை என்ன ஆச்சு, அது கொஞ்சம் பர்சனலில் போயிடுது பிஜேபி கேம்பெயின். அதில் பிரதமர் கூட கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாருன்னு பல பேர் சொன்னாங்க. தீதி ஓ தீதி அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா போச்சு. அதை மமதா போன தேர்தல் என்ன பண்ணாங்க, நான் மேற்கு வங்காளத்தோட ஒரு பிள்ளை, அமி பாங்களா மே அப்படின்னு சொல்லி ஐ எம் டாக்டர் ஆஃப் பெங்கால் சொல்லி அதை அப்படி கொண்டு போயிட்டாங்க. இந்த தடவை பாருங்க அதுக்கு ஸ்கோப்பே கொடுக்காம நோ பர்சனல் அட்டாக்ஸ். எல்லாத்தோடைய மமதாக்கு எதிர்ச்சி என்னன்னா, 2021 தேர்தலில் நந்தி கிராம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நந்தி கிராம்ல தான் பெரிய போராட்டம் நடந்தது. அங்கதான் அவ கூட இருந்த போராடின ரைட் ஹேண்ட் மேன் வாஸ் சுவேந்து அதிகாரி. அவர் அப்புறம் பிஜேபி போயிட்டு 2020 21 நந்தி கிராம்ல நின்னாரு. மமதா அவங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்டாங்க, வேற எங்கேயும் போட்டியிடல. 2021 திரிணாமுல் ஜெயிச்சது, மமதா தோத்தாங்க நந்தி கிராம்ல. இப்ப அந்த சுவேந்து அதிகாரி என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, பவானிபூர்லயே மமதா எதிர்த்து நிற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ். இது மமதாக்கு ஒரு ஷாக். என்ன பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, மமதா நந்தி கிராமில் ஒண்டி நிற்பாங்களா, இல்ல இன்னொரு இடத்துல நிற்பாங்க, ஏதாவது பவானிபூர்ல நிற்பாங்களா, இல்ல வேற எங்கேயாவது போவாங்களா, இல்ல இதே போட்டிட்டு இன்னொன்னு கையில வச்சுப்பாங்களா? ஏன்னா சுவேந்த அதிகாரி நந்தி கிராம்லயும் நிற்க போறாரு, பவானிபூர்லயும் நிற்க போறாரு. பர்சனலா கொண்டு போயிட்டாரு, நான் மமதா டிஃபீட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் பாருங்க மமதாக்கு. இது பவானிபூர்ல சுவேந்த அதிகாரி போயிட்டா மமதா அங்கே பாக் டவுன் ஆயிடுவாங்க, வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா சொந்த தொகுதியை காப்பாத்துறதுலேயே டைம் போயிடும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பிஜேபியோட.
சார், இப்ப இந்த 5 மாநில தேர்தல்கள்ல நம்ம வந்து அத அத வந்து விவரமா பார்த்தோம். 2 மாநிலங்கள நம்மளால விவரமா பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் எலக்ஷனும் லோக்சபாக்கு ஒரு செமி ஃபைனல் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இந்த தேர்தல்களோட வெற்றி, தோல்வி பாதிப்பு எந்த அளவுக்கு வந்து மோடியோட அரசாங்கத்த பாதிக்கக்கூடும்? பாருங்க, மேற்கு வங்காளமும் சரி, இப்போ இந்த தேர்தல்லே இவங்க ஸ்டேட்டுங்கிறது அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல காங்கிரஸ் இன்னும் அது இதுவரையில் ஒண்ணுமே சரியாவே பண்ணல. அது முழுமையா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அந்த கௌரவ் கோகோய் நம்பி பல நல்ல தலைவர்கள் எல்லாம் எழுந்துட்டாங்க காங்கிரஸ். இந்த கௌரவ் கோகையோட இது இருக்கு பாத்தீங்களா, அட்டகாசம் அஸ்ஸாம்ல, அதை விட்டு ஒருத்தர எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் இவர் ஹெமந்த் பிஸ்வ சர்மா கொடுத்துட்டார் முதல்வர். காங்கிரஸ் வர்ச்சுவலி பார்த்தீங்கன்னா லீடர்ஸே கிடையாது. அஸ்ஸாம்ல ஒன்றும் பெரிய சேலஞ்ச் காங்கிரஸால மவுண்ட் பண்ணணும்னு தோணலை எனக்கு. ஸோ அஸ்ஸாம் பிஜேபி இஸ் சட்டன்லி லைக் சட்டன் டு கம் பேக், திருப்பி வந்துருவாங்க. இப்போ கொஸ்டின் கல்வி மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் 200 கீழே போச்சு வச்சுக்க மமதாக்கு. டெஃபினட்டா இட் இஸ் பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் திரிணமூல்ஸ் டாமினேஷன். கேரளத்துக்கு வாங்க. கேரளத்தில் எப்படி நிலைமை இருக்குன்னா, ஒரு 3-4 மாதம் முன்பாக இந்த இது நடந்தது, உள்ளாட்சி தேர்தல். அதில் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு நல்ல அடி. பிஜேபி சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ். திருவனந்தபுரம் நகராட்சியில் கூட ஜெயிச்சாங்க. இப்போ பாருங்க, காங்கிரஸ் நல்லா பண்ணிச்சு அந்த இதில், இந்த தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில். இப்போ என்ன சிச்சுவேஷன்னா, காங்கிரஸ் கரெக்டாக கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். ஒரே ஃபேக்ஷன் ஓடிட்டு இருக்கு அங்கே. பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஒன்று கேசி வேணுகோபால், ராகுல் காந்தி கிட்டக்க, ஏஐசிசியோட ஜென் செக்ரட்டரி, அவர் நிறைய பேர் போட்டு வச்சிருக்காரு. இந்த தடவை ராகுல் காந்தி என்ன ஒரு முடிவு பண்ணாருன்னா, யார் பாராளுமன்ற உறுப்பினரோ அவர்கள் யாரும் போட்டியிட மாட்டாங்கன்னு, இந்த சட்டசபையில் போட்டியிட மாட்டாங்கன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கேசி வேணுகோபால் தன் ஆட்களை நிறைய பேர் டிக்கெட் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ரமேஷ் சென்னித்தலான்னு இருக்காரு, அவர் ஒரு டயத்தில் எதிர்கட்சி தலைவர், அவரும் நிறைய கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக மூணாவது, இப்ப யார் எதிர்கட்சி தலைவரோ கேரளத்தோட சட்டசபையில, சத்தீசன், அவருக்கு அவ்வளவு இது இல்லை. பட் பாப்புலாரிட்டியில விடி சத்தீசன் இஸ் ப்ரிஃபர்ட். ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா சசி தரூர் போல தலைவர்கள் எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சசி தரூருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. பட் அவர் ராகுல் காந்தி கிட்ட சேர்க்க மாட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு பெரிய ஸ்பாய்லரா வந்துட்டு இருக்காங்க. இப்போ ராஜீவ் சந்திரசேகர் தலைமையில் அவங்க எவ்வளோ இடத்துல ஜெயிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க? ஏன்னா 2 ஜெயிச்சா, 3 ஜெயிச்சா, 4 ஜெயிச்சா கூட கேரளத்தில் இருக்கிற 140 தொகுதியில் இட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். அது எல்லாரும் சொல்றாங்க, ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இடதுசாரி கட்சிகளும் பிஜேபிக்கும் சில தொகுதிகளில் லோக்கல் லெவலில். எங்க காங்கிரஸ் சில இடத்துல காலி பண்ணிடலான்னு. ஏன்னா ராகுல் காந்திக்கு இந்த தரம் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் திருப்பி ஜெயிக்கல வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் ஜெயிக்க வேண்டிய டேர்ன் இது. திஸ் இஸ் காங்கிரஸ் டேர்ன் டு வின் கேரளா. அந்த டேர்ன்ல வின் பண்ணல வச்சுக்கோங்க, இது அவருக்கு செட்பேக், காங்கிரஸ் பெரிய செட்பேக் ஆகிடும். ஏன்னா காங்கிரஸை பொறுத்து மட்டும் இதான் பெஸ்ட் எலெக்ஷனுங்க. கேரளத்தில் வின் பண்ணிட்டாங்கன்னா வெரி குட். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 28 தொகுதி சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. எவ்வளோ ஜெயிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, கேண்டிடேட் முடிவு பண்ணாங்களா கூட எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு அடுத்த வருட தேர்தல் இருக்கு பாருங்க, 2027 தேர்தல். அது உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்டேட்ஸ். உத்தரப்பிரதேசம்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் காங்கிரஸுக்கு. ஏன்னா ஆல்ரெடி சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ்லாம் காங்கிரஸ் ரொம்ப அகாமடேட் பண்ற மாதிரி இல்லை, தனித்து போட்டியிடணும். ஏன்னா அவரு தேஜஸ்வி செய்து தப்ப செய்ய வேண்டாம்னு பாக்குறாரு சார். ஓகே, இந்த 5 மாநில ஆப்போசிஷன் 5 மாநில தேர்தலில் ஆப்போசிஷன் ஸ்ட்ராட்டஜி எங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு? அதாவது ட்ரெடிஷனலா பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெடிஷனலா பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மமதாக்கு இருக்கு ஆல்ரெடி, ஷி ஹஸ் தட் இது. பட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மாற்றி அவங்க மமதா ஒன்று இந்த சிறுபான்மையர் ஓட்டு, 2வது அட்மினிஸ்ட்ரேஷன்.
இந்த ஆஃபீஷியல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இந்த தடவை நிறைய பேர் மாற்றிட்டாங்க. அதனால் அங்கேயே கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்குது. பட் இருந்தும் ஷி ஹேஸ் தட் இது என்ன சொல்கிறது, மம்தாங்கிற அந்த இது இன்னும் அவங்கள ஈஸியாக கீழே தள்ளுறது ஈஸி இல்லை, பட் தள்ளுறதுக்கு முயற்சி இந்த தரம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இங்கே பணபலம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். தே வில் ஸ்பெண்ட் மணி லைக் வாட்டர். அது தமிழ் மக்கள் எப்படி சமாளிப்பாங்கன்னு எனக்கு புரியல. த கேண்டிடேட் ஹூ ஸ்பெண்ட்ஸ் மோர் ஆர் த கேண்டிடேட் ஹூ இஸ் குட் ஃபார் த கான்ஸ்டிடுவன்சி, யார் ஜெயிப்பாங்கன்னு தான் கேள்வி தமிழ்நாட்டில். ஓகே சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள். அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.